ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல பொது தமிழ் இலக்கணம் ரிவிஷன் தனியா நம்ம பிளேலிஸ்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி யூனிட் 1ல நிறைய தலைப்புகளுக்கு வந்து ரிவிஷன் கொடுத்தாச்சு. ரிவிஷன் எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 20 கொஸ்டின் கிட்ட இருக்கும். இந்த 20 கொஸ்டினுமே 20 பேட்டர்ன்ல இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு என்னன்னா, ஒரு தலைப்புல இருந்து எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த 20 பேட்டர்னுக்குள்ளேயே கவர் ஆயிரும். இதை தாண்டி வேற மாதிரி டிஃப்ரெண்டா அவங்க கொஸ்டின் கேட்க சான்சஸே கிடையாது. அப்போ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தலைப்பையுமே நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ரிவிஷனை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு மேக்ஸ்ல எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்றீங்க, அதே மாதிரி தான் கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறீங்க நீங்க. அது வந்து நார்மல் பொதுத்தமிழ் இலக்கணம் நாங்க வந்து விளக்கம் எல்லாமே கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த வீடியோல நீங்க கூடுதல் குறிப்பு, பாடப்புத்தக குறிப்பு, அதற்கான விளக்கம், உதாரணம், எடுத்துக்காட்டு வகைகள் எல்லாம் படிச்சுட்டு வந்துருவீங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதே தலைப்புக்கு அன்னைக்கு ஈவினிங்கோ இல்ல அடுத்த நாளோ இந்த ரிவிஷன் வீடியோவை நீங்க போட்டு பாருங்க. உங்களால அதுல எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கறத அந்தந்த வீடியோ கீழேயே நீங்க போடுங்க. எவ்வளவு மார்க் நீங்க ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க பிராக்டிஸ் பண்ணதுல அப்படிங்கறத ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழேயும் உங்களோட மார்க்கை கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து மத்தவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும், ஒரு மோட்டிவேஷனாவும் இருக்கும். இந்த மாதிரி படிக்க படிக்க நீங்க ரிவிஷனை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இல்ல ஒரு யூனிட் ஃபுல்லா முடிச்சுட்டு கூட அந்த யூனிட்டுக்கு ஒரு ரிவிஷன் பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க வந்து ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து எனக்கு இப்ப புக்கை வச்சு படிக்கிற டைம் இருக்கும்போதெல்லாம் நான் படிச்சுக்கிறேன். படிக்க டைம் இல்லாத டைம் அந்த டிராவல் பண்ணும்போது, வேலை பார்க்கும்போது நான் ரிவிஷனை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அப்படி பிரிச்சுக்கிட்டாலும் சரி. உங்களோட விஷ் தான். உங்களுக்கு ஏத்தாப்புல நீங்க ஷெட்யூல் பண்ணிக்கோங்க. ஆனா ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இலக்கணம்ன்றது ஒரு மேக்ஸ் மாதிரி. நீங்க வந்து எவ்வளவு பிராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது யூனிட் 1ல வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த வேர்ச்சொல் அறிதல்லையே வேர்ச்சொல் அறிதல் ஒரு டாபிக். அதுல இருந்து வேர்ச்சொல்லில் இருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையால் அணையும் பெயர், அப்புறம் பெயரெச்சம், வகையறிதல். இது எல்லாத்தையும் எப்படி எப்படி ஒரு வேர்ச்சொல்லை இத்தனை விதமா மாத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு தலைப்பு இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் இந்த கொஸ்டின் வரப்போகுது. நீங்க இந்த ஃபுல் ரிவிஷனையும் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட தமிழுக்கு மட்டுமே ஒரு 2000 கொஸ்டின் கிட்ட கவர் ஆயிரும். அப்படின்னும் போது உங்களுக்கு அதுல இருந்து 100 கொஸ்டின் எக்ஸாம்ல வராதா, அதே பேட்டர்ன்ல வராதா, இப்போ ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். டேஸ் என்பது மேலும் பிரிக்க இயலாத பிற சொற்கள் உருவாக காரணமான அடிப்படையான சொல் ஆகும். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா, எது வந்து அடிப்படை சொல்லா இருக்கும் அப்படின்னா வேர்ச்சொற்கள். ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு சொல் இருக்கும். அந்த சொல்ல அதுக்கு மேல பிரிக்க முடியாது. ஆனா அந்த சொல்ல வச்சுதான் அடுத்த வார்த்தைகள்லாம் உருவாகும். அதுக்கு பேர் தான் வேர்ச்சொற்கள். இதான் வந்து வேர்ச்சொல்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷனே இதுதான். இதெல்லாம் எங்க படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்காதீங்க. என்னோட வீடியோல நானு எல்லாமே தெளிவா குடுத்துருக்கேன். நீங்க ஒன்ஸ் பிளேலிஸ்ட்ல போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். இப்ப வேர்ச்சொல் அப்படின்னா என்னன்னா, இப்போ படி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையை நானு படித்தான், படித்தவன், படிக்கிறான், படிப்பாள், படித்து சென்றான், இப்படி என்ன வேணாலும் மாத்தலாம். ஓகேவா? இந்த படின்ற வார்த்தையை வச்சுட்டு நான் எந்த வார்த்தையை வேணாலும் கிரியேட் பண்ண முடியும். அப்ப இந்த வார்த்தை தானே அடிப்படையா இருக்கு. இதுதான் வேர்ச்சொல். இந்த படின்ற வார்த்தை தான் வேர்ச்சொல். இத நான் இப்ப படி கூட்டல் அவன், படித்தவன் அப்படி சொல்லலாம். ஆனா இந்த படின்ற வார்த்தையை நான் மேலும் பிரிக்க முடியுமா என்னால? பா பிளஸ் டி அப்படின்னு பிரிக்க முடியுமா? சரி, பிரிச்சுட்டேன். ஆனா இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படி பிரிச்சா? அதுதான் இந்த டெஃபினிஷன்ல கொடுத்திருக்காங்க. அந்த வேர்ச்சொல்ல மேலும் பிரிக்க முடியாது. பிரிச்சாலும் பொருள் தராது. ஆனா அந்த வார்த்தைய வச்சு என்னால பல வார்த்தைகளை உருவாக்க முடியும். அப்படி இருக்கிற ஒரு சொல்லு தான் வேர்ச்சொல். புரியுதா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? ஓகே, செகண்ட் கொஸ்டின் போலாம்.
இதுக்கான ஆன்சர் பாருங்க. வேர்ச்சொல் என்பது டேஸ் சொல்லாகவே அமையும். எழுவாயா, பயனிலையா, வினா சொல்லா? இல்ல. ஆன்சர் வந்து கட்டளை சொல். வேர்ச்சொல் அப்படின்னாலே அது மோஸ்ட்லி எப்படி இருக்கும்னா, அதோட ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப ஆம், அழுதவன், அழுதான், ஓகேவா? பாடினான், இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இதுல வேர்ச்சொல் என்னது? வேர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து அழு, பாடு அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். இத பாருங்க. அழுதான், பாடினான்னும் போது ஒரு சாதாரண ஒரு வினைமுற்று வார்த்தையா இருக்கு. ஓகேவா? ஒரு வினை வந்து முடிஞ்சத சொல்லுது. ஆனா அதே இது வேர்ச்சொல் மட்டும் அதுல இருந்து எடுத்தோம்னா, அழு, பாடு, படி, ஓடு, சொல், செல் அப்படி இருக்கும். சென்றான் அதோட வேர்ச்சொல் என்ன? செல். இப்ப இந்த வார்த்தைகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கு? ஒரு ஆர்டர் பண்ற மாதிரி இருக்கா? ஒரு கட்டளை சொற்களா இருக்கும். செய்யி, இத செய்யி அப்படின்னு சொல்ற மாதிரி கட்டளை சொற்களா இருக்கும். அதுதான் வேர்ச்சொற்கள். நீங்க அத வச்சே ஆப்ஷன்ல கண்டுபிடிக்க முடியும். நெறைய ஆப்ஷன் வந்து சும்மா வந்து, போயி, வந்த, வந்திய, எழுத, எழுதிய, எழுந்த, எழுது இப்படி குடுத்துருப்பாங்க. அப்ப எழுதுன்றது தான் அதுல ஆர்டர். கட்டளை சொல். அத வச்சே இதுதான் வேர்ச்சொல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணிற முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் ஆடுகிறான் என்பதன் வேர்ச்சொல் எது? பாருங்க, இப்ப நான் சொன்னேன் இல்லையா? அதுக்கு தான் ஒரு மாடல் கொஸ்டின் இது. இப்போ இதுல ஒருத்தவங்கட்ட நம்ம குடுத்துர்றோம். குடுத்துட்டு வேர்ச்சொல்ன்றது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். அப்ப இந்த 4ல எது வேர்ச்சொல் அப்படின்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லிர்றோம்னு வச்சுக்கோங்க. வேர்ச்சொல்னா என்னன்னு டெஃபினிஷன் தெரியாது. அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா நம்ம எப்படி எடுக்கலாம்? ஆப்ஷன்ல இருந்தே எடுக்கலாம். ஏன்னா வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க. ஆடுவான். ஆடுவான்றது ஒரு கட்டளையா? இல்ல. ஆடிய? இல்ல. ஆடி அப்படின்னா இல்ல. ஆடுன்னு சொன்னா மட்டும் தான் அது வந்து கட்டளை சொல். இந்த ஆடுன்றது விலங்கு கிடையாது. ஆடுறது டான்ஸ் உங்களுக்கு தெரியும். அப்ப ஆடு அப்படின்றது கட்டளை சொல் வந்திருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர்ன்னு சொல்லிருவாங்க. அப்போ உங்களுக்கு வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷன்ல எது கட்டளை சொல்லா இருக்கோ அதுதான் வேர்ச்சொல். சம்டைம்ஸ் ரொம்ப ரேரா இன்னும் ஒரு வார்த்தை வரும். அந்த வார்த்தை கொஞ்சம் பார்க்க கட்டளை வார்த்தை மாதிரியே இருக்கும். ஆனா அது வேர்ச்சொல்லா இருக்காது. அந்த மாரி டயத்துல மட்டும் தான் நீங்க இன்னும் அடுத்த டெஃபினிஷன யூஸ் பண்ணணும். அத பிரிச்சா பொருள் தராது. அந்த வார்த்தைக்கு அதுல மீனிங் இருக்காது. பிரிச்சா. இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணி அடுத்து கண்டுபிடிக்கணும். சரியா? பேசிக் வந்து அது ஒரு கட்டளை சொல்லா இருக்கும். அதிலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். 4த் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. ஒரு வினை அல்லது ஒரு செயல் முற்று பெற்றதை குறிப்பது டேஸ் ஆகும். ஒரு செயல் முடிஞ்சிருச்சு. ஒரு வினை முடிஞ்சிருச்சு அப்டின்னா, அது வினைமுற்று அவ்வளோதான். அப்படியே டைரக்ட்டா கொஸ்டின்ல இருக்கு. ஏற்கனவே வேற நான் வினைமுற்று, வினை எச்சம்னா என்ன? பெயர் எச்சம்னா எப்படி இருக்கும்னு தெளிவா நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவ ஒரு தடவ மறக்காம பார்த்துட்டு நீங்க இங்க வாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். எனக்கு வினைமுற்றுனா தெரியும், வினை எச்சம்னா தெரியும்னா கூட, அந்த வீடியோவ போய் ஒரு வாட்டி பாருங்க. அதுல நெறைய விஷயங்கள் நான் எக்ஸ்ட்ராவா சொல்லியிருக்கேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எதையுமே கூடுதலா தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லை இல்லையா? அத பார்த்துட்டு நீங்க வாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் 20 மினிட்ஸ் வீடியோ தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வினையெச்ச சொற்கள் பொதுவாக டேஸ் அல்லது டேஸ் ஆகிய ஓசைகளை கொண்டு முடியும். எப்படி முடியும்? வினையெச்ச சொற்கள் இப்படி மட்டும் தான் முடியும்னு கொஸ்டின் குடுக்கல. அத நல்லா பார்த்துக்கோங்க. பொதுவாக, மோஸ்ட்லி இந்த வார்த்தைகள்ல முடியும். இது ஒரு கெஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன். சரியா? ஆனா இதுல மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லல. 100% அதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் என்னன்னா, வினையெச்ச சொற்கள். இப்ப ஓடி வந்தான். ஓடி. ஓகேவா? வந்து. இது எல்லாமே வினையெச்சம் தான். வினையெச்சம்னா எப்படி வரும்? எத வச்சு வினையெச்சம் சொல்றோம்னு நான் உங்களுக்கு தெளிவா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்துருங்க. பாருங்க ஓடின்னு இருக்கு. ஓடி வந்தான். ஓடி போனான்.
ஒரு வினைய கொண்டு தான் முடியும் இந்த வார்த்தை. அதனால ஓடின்ற வார்த்தை வந்து வினையெச்சம். வந்துன்னு வந்துருச்சு. இப்ப இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும்? வந்து கொடுத்தான். வந்து சொன்னான். ஏதோ ஒண்ணு. இந்த மாரி தான் வரும். வந்து மாணவன், வந்து டேபிள், வந்து பேனான்னு சொல்ல முடியுமா? ஒரு பொருள் இந்த இடத்துல போட்டா என்னால இந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. அப்ப இதுக்கு அடுத்து வினை வர்றதுனால இது வினை எச்சம். சரியா? அப்ப இப்ப ஓடி, ஈ கடைசியில எப்படி முடியுது? ஈ. வந்து, ஊ இதத்தான் சொல்றாங்க. மோஸ்ட்லி இந்த வினையெச்ச சொற்கள் எல்லாம் ஈ, ஊ அப்படிங்கிற 2 வார்த்தையில தான் முடியிற மாரி இருக்கும். எப்படி தல்விகுதி வந்தாலே தொழிற்பெயர் அப்படின்னு சொல்றோம். ஆனா, தொ தல்விகுதி இல்லாத, விகுதி பெறாத தொழிற்பெயர்களும் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான். ஈ, ஊன்னு வந்துச்சுன்னா அது வினையெச்சம் மோஸ்ட்லி. சம்டைம்ஸ் அது இல்லாம கூட இருக்கலாம். அத நீங்க கவனமா இருந்துக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. பின்வருவனவற்றுள் குறிப்பு வினையெச்ச தொடர் எது? படித்து தேறினான், நல்ல மாணவன், படித்த மாணவன், மெல்ல நடந்தான். ஓகேவா? அப்ப நல்ல மாணவன் அப்படிங்கிறது பெயர்ச்சொல். மாணவன்றது ஒரு பெயர். அவருக்கு அடைமொழியா வந்தனால இது பெயரடை இல்ல குறிப்பு பெயரெச்சம் அப்படி சொல்லலாம். ஆனா மெல்ல நடந்தான். இந்த மெல்லன்றது எத டிஸ்கிரைப் பண்ணுது? நடக்கிறத டிஸ்கிரைப் பண்ணுது. ஒரு வினைய. அதனால இது வினை எச்சம் இல்ல வினை அடைன்னு கூட சொல்லலாம். 2ம் ஒரே பொருள்ல தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்கண்டவற்றில் வினையால் அணையும் பெயர் அல்லாத தொடரை தேர்ந்தெடு. இல்லாத தொடர் கேக்குறாங்க. எல்லாமே இருக்கும். ஒரு இதுல மட்டும் இருக்காது. இப்ப திட்டியவனை அடித்தேன். திட்டியவன் வினையால் அணையும் பெயர். திட்டுன ஒருத்தரை அவர் செஞ்ச வினைய வச்சு சொல்லுது. உயர்ந்தவரை, செல்லாதவனுக்கு. புரியுதா? அப்ப இது எல்லாமே வினையால் அணையும் பெயர் வந்துருச்சு. ஆனா இங்க பாருங்க, படிக்கின்ற மாணவன். ஓகேவா? அப்ப இதுல வினையால் அணையும் பெயர் வரல. அதனால இது வந்து சரியான விடை கிடையாது. அதாவது வினையால் அணையும் பெயர் இல்லாத தொடர்ன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுதான் வந்து ஆன்சர். இப்ப இதுக்கு பதிலா என்ன வரலாம்? படித்தவனை படித்தவனை பார்த்தேன். படித்தவன் இப்படின்னு வந்துச்சுன்னா, அது வினையால் அணையும் பெயர். ஆனா இது படிக்கின்றன்னு வருது. அதனால இது வினையால் அணையும் பெயர் கிடையாது. அதனால இதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வற்றல் என்ற தொழில் பெயரை வேர்ச்சொல்லாக மாற்று. அப்படின்னா வற்றல் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. இப்போ வற்றல்னா என்ன? வற்றல்னா அதுக்கு மீனிங் தெரியணும். இப்ப ஏதோ ஒரு பொருள் வந்து ஈரப்பதத்தோட இருக்கும். அதுல இருக்க ஈரத்த எல்லாம் நம்ம வத்த வைக்கிறோம். ஓகேவா? வற்ற வச்சு அத ட்ரை ஆக்குறோம். அதுக்கு பேரு தான் வத்தல். நம்ம வத்தல்ன்னு சொல்லுவோம். உண்மையான பேரு வற்றல். அப்ப அதுல என்ன நடக்குது? ஈரம் வந்து வத்துது. ஓகேவா? ஈரம் வந்து குறையுது. வற்று போய் இருக்கிற ஒரு பொருள். அது மீட்டா இருக்கலாம், அது காய்கறியா இருக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸா இருக்கலாம், எது வேணாலும். அப்ப ஏன்னா இந்த ஈரத்த வந்து நம்ம எடுத்து ட்ரை ஆக்கிட்டோம்னா, அது ரொம்ப நாளைக்கு வந்து அது யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப ட்ரை ஃப்ரூட்ஸ் இப்ப கிரேப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா, சீசனுக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அத நான் ட்ரை ஃப்ரூட்டா மாத்திட்டேன். ட்ரை கிரேப்ஸா மாத்திட்டேன் அப்படின்னா, எனக்கு லைஃப் லாங் அந்த ஹோல் இயர்லயும் எப்ப வேணாலும் நான் வந்து எனக்கு அதோட பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேவா? அது மாதிரி தான். வந்து வற்றல் அப்படிங்கிறது. அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது ப்ராசஸ் வந்து வத்துறது. அப்ப நீங்க வற்றல்னே வருன்றதே மோஸ்ட்லி வந்து பார்த்த உடனே நம்ம போடுவோம். அதனால தான் நான் இவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். அ வ ஓ ஓகே வரு அப்படிங்கிறது தானே ஆர்டர் பண்ற மாரி இருக்கு. கட்டளை சொல்லாவும் இருக்குல்ல அப்படின்னு நம்ம நெனச்சுருவோம். இதத்தான் நான் சொன்னேன். கட்டளை சொல் தான். அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணணும். ஆனா, இந்த மாதிரி வரும்போது நீங்க அதுல இருக்க அர்த்தத்தையும் கவனிச்சு பார்க்கணும். ஓகேவா? இந்த இடத்துல வற்றுன்றது தான் ஆன்சர்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால தான் இதை கொடுத்தேன். நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இதுக்கான ஆன்சர், சுவரில் இருந்து படத்தை நீக்கினான். வினைச்சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை கண்டுபிடி. இப்போ இதுல எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சென்டென்ஸே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லா கொடுத்துட்டு வெறும் வினைச்சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை கண்டுபிடின்னா இதுல எந்த சொல்லுக்கு நம்ம வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற குழப்பம் வரும். ஓகேவா? இது ஒரு டைப். அப்ப எதுவுமே கொடுக்கல, அண்டர்லைன் பண்ணல, போல்டு பண்ணல, எதுவுமே பண்ணல. இதுல எது நான் வந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்க பாருங்க கீழே ஆப்ஷன்ல படமும் இருக்கு, நீக்கு இருக்கு, சுவர் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க கொஸ்டின்ல இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க நல்லா கவனிங்க. வினைச்சொல், வினைச்சொல்லுக்கு ஏற்ற வேர்ச்சொல்லை கண்டுபிடி. இப்போ இந்த மொத்த சென்டென்ஸ்லயும் எங்க வினைச்சொல் இருக்கு? வினை எங்க நடந்திருக்கு? சுவரில் வராது, இருந்து வராது, படத்தை வராது. நீக்கினான் அப்படிங்கிறது தான் இதுல வினைச்சொல். அப்ப இதுல இருக்க இந்த வினைச்சொல், நீங்க வினைச்சொல்னா என்னன்னு கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்த்துட்டு, அந்த வினைச்சொல்லுக்கு வேர்ச்சொல்ல கண்டுபிடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரே கொஸ்டின்ல 2 இத வந்து உங்கள டெஸ்ட் பண்றது தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். புரியுதா? இப்ப நீக்கினான்றது தான் வினைச்சொல்ன்றத நான் கண்டுபிடிச்சுட்டேன். இப்ப இதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கீழ கண்டுபிடிக்கணும். பாருங்க. சுவர் வராது, படம் வராது, நீக்கியன்னு வராது. ஏன்னா கட்டளை சொல்லா இருக்கணும். அப்ப நீக்கு. இதுதான் வந்து சரியான ஆன்சர். இந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ண கத்துக்கணும். இது வந்து நெறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நீங்க அந்த கொஸ்டின பார்த்த உடனே நீங்க வந்து டக்கு டக்குன்னு கெஸ் பண்ண முடியும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. வில் இச்சொல்லின் தொழிற்பெயரை காண்க. வில்லுன்னே நம்ம அந்த அம்பு வில்லுன்னு நினைச்சிடாதீங்க. இது அந்த வில் கிடையாது. வில். நீ போய் வித்துட்டு வா. நீ எவ்வளவு வேணாலும் வில்லு. உன் இஷ்டம். அப்படி சொல்லுவோம் இல்லையா நம்ம? அதுதான் வில். அந்த வில் தான் இங்க குடுத்துருக்காங்க. ஏன்னா நீங்க வந்து இப்படி குடுத்தோனே இது வில்லு, அம்புன்னு நினைச்சேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இங்க இந்த மாதிரி தொழிற்பெயரா வேர்ச்சொல் வந்து எப்பயுமே எப்படி இருக்கும்? ஒரு கட்டளை சொல்லா தான் இருக்கும். அது ஒரு பொருளா இருக்க வாய்ப்பு இல்ல. ஓகேவா? ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ட சொல்லாது. இப்ப இந்த இடத்துல வில் அப்படிங்கிறது விக்கிறத குறிக்குது. அப்ப இது தொழில் பெயர் என்னவா இருக்கும்? விற்றல். தல் விகுதியும் வந்திருக்கு. அது ஒரு தொழிலையும் குறிக்குது. வில்லான். நம்ம வில்லுன்னு நினைச்சிட்டோம்னா வில்லான்னு நினைப்போம். ஓகேவா? அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் குடுத்துருக்காங்க. இது தவறு. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. உருள் என்ற வேர் சொல்லின் வினைமுற்றை தீர்க்க. வினைமுற்றுன்னு குடுத்துட்டாங்க. அப்ப எப்படி இருக்கணும்னா, அந்த சென்டென்ஸ் அந்த வேர்ட் வந்து ஒரு கம்ப்ளீட் ஆன மாதிரி இருக்கணும். உருட்டிய. ஓகேவா? உருட்டியன்னு வந்துருச்சு. இப்ப இதுக்கு அடுத்து என்ன வரும்? உருட்டிய பந்து, உருட்டிய பையன். இப்படிதானே ஏதாவது வரும். அப்ப உருட்டியக்கு அப்புறம் ஒரு ஆப்ஜெக்ட் பெயர்ச்சொல் வர்றதுனால இது பெயரெச்சம். உருண்ட அப்படிங்கிறதும் வராது. அதுவும் ஒரு பெயரெச்சம் தான். உருண்ட பந்து, உருண்ட பையன் அப்படின்னு சொல்லலாம். உருட்டு அப்படின்னா அதுவும் வராது. அது வினையெச்சத்துல போயிரும். அப்ப உருண்டன அப்படிங்கிறது தான் மீனிங் வரும். ஏதோ ஒரு வினை வந்து முடிஞ்சத குறிக்குது இல்லையா? உருண்டன. ஏதோ ஒண்ணு உருண்டிருக்கு. ஓகேவா? அது வினைய குறிச்சிருச்சு. அதனால இது என்னது? உருள் அப்படிங்கிறதோட வினை முற்றுன்னு சொன்னா அது உருண்டன அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. படி என்னும் வேர் சொல்லிற்கு எதிர்மறை வினைமுற்று காண்க. எதிர்மறைன்னு குடுத்துருக்காங்க. அத நல்லா தெளிவா பார்க்கணும். வினைமுற்று காண்க அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறதே ஆன்சர் தான் இதுல. பாருங்க, வெறும் முனைமுற்றுன்னு கேட்டா அந்த படித்தான். ஓகே, படித்தான். ஒரு வினை முடிஞ்சிருச்சு. அப்ப இதுதான் வினைமுற்று. ஆனா அவங்க கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது எதிர்மறை வினைமுற்று. அப்ப
படித்துக்கொண்டு, படித்துன்றதெல்லாம் வராது. படிக்காத அப்படிங்கிற மீனிங் தான் அதுக்கு எதிர்மறை. படின்றதுக்கு எதிர்மறை படிக்காதது. அப்ப படித்திலன். படித்திலன்டா படிக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அவன் படித்திலன் அப்படின்னா படிக்காதவன். படிக்கவில்லை இப்படி எந்த மாதிரி வேணா சொல்லலாம். இது வந்து எதிர்மறையானதை சொல்றதுனால இதுதான் எதிர்மறை வினை முற்று. அவன் படிக்கவில்லை அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சரு கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. ஃபர்ஸ்ட் கூற்று வந்து கொடுத்துருக்காங்க. ஓடியவர் என்பது வினையாளனையும் பெயர் ஆகும். ஓடியவர்ங்கிறது ஒரு வினையாளனையும் பெயர் அப்படின்றாங்க. சரிதான். காரணம் பாருங்க, ஒரு வினைமுற்று வினை செய்த கருத்தாவை குறிக்கிறது. இப்ப ஏதோ ஒரு வினை வினை முற்றுதான் இது. ஒரு ஓடியவர் யாரோ ஓடி இருக்காங்க, ஓகேவா? ஆனா அந்த வினைமுற்றே வினை செய்த அந்த செயலை செஞ்ச ஆளு, கருத்தான ஆப்ஜெக்ட் அவரை குறிச்சுச்சுன்னா அதுதான் வினையாளனையும் பெயர். நம்ம டெஃபினிஷன்ல படிச்சிருக்கோம் இது, ஓகேவா? அப்ப ஓடிய அப்படின்னு இல்லாம ஓடியவர், ஓடுனதை வச்சு அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறோம். அப்ப இது வினையாளனையும் பெயர். அப்ப சரிதான். அப்ப ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. மேலும் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பாருங்க, பொறுத்துக ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. பொறுத்தல், பொறுத்தவர், பொறுத்தார், பொறுத்து. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப பொறுத்தல்னு வந்துருச்சு. அப்ப நம்மளுக்கு என்னது? தல் விகுதி வந்துருச்சு. இது ஒரு தொழிற்பெயர். அடுத்தது பொறுத்தவர். இப்ப இந்த இடத்துல 2 இடத்துல நம்மளுக்கு குழம்பும். பொறுத்தார் பூமி ஆழ்வார் நம்ம படிச்சிருப்போம். அப்ப பொறுத்தார்னா என்ன அர்த்தம்? பொறுத்தவங்க. அப்ப பொறுத்தவர். அப்ப அது வினையாளனையும் பெயர் வருமா அப்படின்னு நினைப்போம். ஆனா இல்ல, இங்க பொறுத்தவர்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. அப்ப பொறுத்தார் அப்படிங்கிறது வந்து அந்த மீனிங்ல வராது. புரியுதா? அப்போ இப்போ 2வது ஆப்ஷன் பொறுத்தவர் அப்படிங்கிறது வினையாளனையும் பெயர். இது 1. இது வினையாளனையும் பெயர் 2. அடுத்தது பொறுத்தார். பொறுத்தார்ன்றது பொறுத்துக்கிட்டாங்க, ஓகேவா? அவங்க பொறுத்துக்கிட்டாங்க. வினை முடிஞ்சதை சொல்றாங்க, அதனால வினை முற்று. அடுத்தது பொறுத்து போனேன், பொறுத்து இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பின்னாடி வினையை தான் சொல்றோம். இப்ப வினை எச்சம். அப்ப 4, 3, 2, 1ன்றதுதான் ஆன்சர். புரியுதாப்பா? ஓகே, இந்த பொறுத்தார் பொறுத்தவரை வந்து இந்த மாதிரி வரும்போது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. தொழில் பெயர் அல் விகுதியை பெற்று வரும். நமக்கு தெரியும், அல் விகுதி வந்தாலே அது தொழில் பெயர். அப்ப சரிதான் ஃபர்ஸ்ட் இது. விகுதிகள் இல்லாமல் பகுதி மட்டுமே வந்து தொழில் ஆற்றுவது முதல்நிலை தொழிற்பெயர் ஆகும். அப்ப தல்விகுதி வர்றது மட்டும்தான் தொழிற்பெயரா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. விகுதி எதுவுமே இல்லாம கூட தொழில் பெயர் வரும். இப்ப வாழ்த்து அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஒரு தொழிற்பெயர் தான். ஆனா இது எங்கேயாவது தல் விகுதி வந்திருக்கா? வாழ்த்துதல் அப்படின்னு இருக்கு, வெறும் வாழ்த்துன்னு வந்தாலும் தொழிற்பெயர் தான். இந்த மாதிரி விகுதி இல்லாம வர்றதை தான் முதல்நிலை தொழிற்பெயர்னு சொல்லுவாங்க. 2 கூற்றுமே சரிதான். அதனால 1 and 2 ரைட் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுக்கான ஆன்சர் பாருங்க. கீழ்கண்டவற்றில் எது வினை முற்று அன்றுன்னு கேட்டிருக்காங்க. வினை முற்று இல்ல. இப்ப கற்றான். ஓகே, கத்துக்கிட்டாங்க, அதனால அவன் வந்து கற்றான். கத்துக்கிட்டான், ஒரு ஏதோ ஒண்ணு கத்து முடிச்சுட்டான், ஓகேவா? ஏந்தினான் முடிஞ்சிருச்சு வினை. பருகினான்
வினை முடிஞ்சிருக்கு. சென்றவன் இது என்ன ஆகுது? அவன் போனதுனால அவன சென்றவன். இப்ப போனான்லப்பா அவன்தான். அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த அப்ப செய்கைய வச்சு சொல்றனால இது வினையால் அணையும்னு பெயர் வரும். வினைமுற்று ஆகாது. அப்ப இதுதான் வினைமுற்று அல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தொழு என்ற வேர்ச்சொல்லை வினை எச்சம் ஆக்குக. ஆன்சர் வந்து இதுக்கு வினை எச்சம் என்ன வரணும்? தொழுது. ஓகேவா? நம்ம ஏற்கனவே படிச்சோம்ல ஈ அல்லது ஊ என முடியும். வினை எச்சம் அப்படின்னு. அத வச்சு கூட நீங்க கெஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லாட்டியும் நான் சொன்ன மாதிரி இப்ப இந்த தொழுது இதுக்கப்புறம் என்ன வார்த்தை வரலாம்? தொழுது பையன், தொழுது அப்பா, தொழுது பெற்றோர்கள்னு வர முடியுமா? வராது. எந்த ஒரு பெயர்ச்சொல் போட்டாலும் அந்த இடத்துல சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாது. தொழுது வந்தேன். நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன். இல்ல தொழுது வணங்கினான். தொழுது கேட்டான். அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப 2வது ஒரு வினைச்சொல் போடும்போது மட்டும் தான் இது கம்ப்ளீட் ஆகுது. அப்ப இது வினை எச்சம். அப்ப இதுதான் கரெக்ட். தொழுதுன்றது தான் கரெக்ட். இப்ப தொழுதவ எடுத்துக்கோங்க. தொழுத பையன், தொழுத பெற்றோர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த இடத்துல தொழுத வந்தேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? தொழுத வந்தேன், தொழுத போனேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? வராது. வினைச்சொல் இந்த இடத்துல நான் போடும்போது இது கம்ப்ளீட் ஆகாது. ஒரு பெயர் சொல்லு தான் இந்த வினைய முடிச்சு வைக்குது. அதனால அது பெயர் எச்சம் தொழுதன்றது. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் பொறுத்துக. அவன் நல்லன், அவன் நல்லன், அவன் நல்லன் வர்றதுனால நல்ல அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றதுனால இது குறிப்பு வினைமுற்று. அடுத்தது வாழ்க. வாழ்கன்றது என்னது? வாழ்க வாழ்க அப்படின்னு வந்தாலே அது வியங்கோல். இது வந்து 1 வியங்கோல் வினைமுற்று. இது வந்து 2. அடுத்தது நீ படி. ஓகேவா? நீ படி அப்படிங்கிறது என்ன வரும்? நம்ம ஒருத்தவங்கள ஆர்டர் போடுற மாதிரி இருக்கா? அப்ப அது என்ன வரும்? ஏவல் வினைமுற்று 3. பாண்டியன் படை எடுத்தான். படை எடுத்தான். அப்ப என்ன வரும்? தெரிநிலை வினைமுற்று. ஆக்சுவலா இப்ப வந்து அவன் நல்லன்டா ஃபர்ஸ்ட் இதுக்கு 4 இதுக்கு 3 இதுக்கு 2 1 ஆன்சர்ல வருது இல்லையா? அதனால இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா ஆன்சர் வந்து 2 3 4 1 இதுதான் வந்து ஆன்சர். அவன் நல்லன் அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. வாழ்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. நீ படின்றது ஏவல் வினைமுற்று. பாண்டியன் படையெடுத்தான்றது தெரிநிலை வினைமுற்று. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இதுக்கான ஆன்சர் பாருங்க. சிலிர்த்து வேர்ச்சொல் ஆக்கு. சிலிர்த்து அப்படிங்கிற வார்த்தைக்கு வேர்ச்சொல் என்ன? இது ஈஸி தான். சிலிர் அவ்வளவுதான். சிலிர் அப்படிங்கிறது உடம்பு சிலிர்த்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சிலிர்த்த அப்படிங்கிறதுக்கு தான் இதோட வேர்ச்சொல் சிலிர். நெக்ஸ்ட் கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் கரை என்ற வேர்ச்சொல்லின் எதிர்மறை வினைமுற்றை தீர்க்க. இப்ப கரைன்றதுக்கு வினைமுற்று என்னன்னு கேட்டா கரைக்கிறார், கரைத்தார், கரைத்தான் அப்படி எது வேணாலும் சொல்லலாம் வினைமுற்று. ஆனா அவங்க கேட்டிருக்கிறது எதிர்மறை வினைமுற்று. அப்ப கரை அப்படின்னா கரைக்கிறது, எதிர்மறைனா கரைக்காம இருக்கிறது. ஓகேவா? கரைக்கவில்லை அப்படிங்கிறது தான் எதிர்மறை. அப்ப இதுல ஆப்ஷன்ல எங்க இருக்கு? கரையார் அப்படிங்கிறது தான் கரைக்கவில்லை அப்படிங்கிற அர்த்தத்துல வருது. அதனால இதுதான் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
20 கொஸ்டினும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. நீங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்புக்குமே நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்களுக்கு நெறையா வந்து கொஸ்டின்ஸ் பேட்டர்ன் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்ப நீங்க அந்த ஒரு கொஸ்டின படிச்ச உடனே, சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க விடுறது வந்து குறையும். கொஸ்டின ஈஸியா பார்த்த உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்குவீங்க. இது மட்டும் இல்ல, நம்ம வந்து ஒன்ஸ் கால் ஃபார் வந்த உடனே ஃப்ரீயா டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருவோம். அதுலயுமே உங்களுக்கு நெறைய கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட நான் சொன்னேன் இல்லையா? தமிழ்ல மட்டும் ஒரு 2000 கொஸ்டின்னு, ஜிகேல ஒரு 2000 கொஸ்டின்னு, இந்த மாரி மேத்ஸ்ல ஒரு ஒரு ஒவ்வொரு தலைப்புக்கும் ஒரு 50, 100 ஆல்ரெடி நான் மேத்ஸ்க்கு குடுத்துட்டு தான் இருக்கேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்ன்லயும் குடுப்போம். மொத்தமா நம்ம சேனல்ல கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, தமிழ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 5000 கொஸ்டினுக்கு மேல நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு போயிருவீங்க எக்ஸாம் போம்போது. அப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னா, நல்ல தெளிவா வந்து அங்க போம்போது தேவையில்லாத மிஸ்டேக் உங்களுக்கு தெரியாம போனா அது வேற விஷயம். ஆனா தெரிஞ்சிருந்தும் தப்பு பண்ணுவீங்க இல்லையா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் கண்டிப்பா குறையும். நீங்க நல்லா கன்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அதுக்கு நம்ம சேனல்ல அதுக்காக தான் இந்த மாதிரி ரிவிஷன்லாம் குடுத்துட்டே இருக்கோம். கன்டினியூஸா பண்ணிட்டே இருங்க. 7 யூனிட்டும் முடியிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா ரிவிஷனும் இருக்கும். அதே மாரி நம்ம சேனல்ல இன்னும் ஒரு கொஞ்ச நாள் 1 மந்த்துக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் மட்டும் தான். அதனால ரிவிஷன்ல வந்து நீங்க உங்களுக்கு ஃப்ரீ பேட்ச்ல ஜாயின் பண்ணணும். அதுல வந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வேணும் அப்டின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மோர்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலுக்குன்னு சொல்லி தனியா வாட்ஸ்அப் சேனலும், டெலகிராம் சேனலும் இருக்கு. அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா, அதுல தான் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாவே கண்டக்ட் பண்ண போறோம். நீங்க அதுல இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால மறக்காம அதுல போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க் யூ. பை.